Hi all, வணக்கம் and welcome back to my channel Mrs. Vayadi. இன்னைக்கு நம்ம என்ன ஒரு ரெசிபி பார்க்க போறோம்னா கிட்ஸோட ஃபேவரட் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு ஹெல்தி ட்ரிங்க் தான். ஃப்ளேவர்ட் மில்க் ஹெல்த் ரெசிபி தான் நான் இன்னைக்கு பார்க்க போறோம். கிட்ஸ் எல்லாருமே வந்து இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்காங்க. ஸோ அவங்க வேறு வெளியில் போயிட்டு நல்லா விளையாடிட்டு வீட்டுக்கு வந்தோடனே டயர்டில் வந்து இந்த ஒரு ட்ரிங்க் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து நீங்கள் ஷாப்லேயும் பார்த்துருப்பீங்க, கலர் கலராக வந்து விற்பாங்க. ஒரு ஸ்டீல் இதில் பாக்ஸில் மாதிரி வச்சு அந்த மில்க் இது பண்ணி விற்பாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. ஸோ இப்போ அதுவே வந்து நம்ம வீட்டில் வந்து எப்படி ஹெல்த்தியாக பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். இது அண்ட் மோரோவர் இது ஒரு ஃபயர்லெஸ் குக்கிங்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் இன்றைக்கி என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு இப்போ நான் வச்சுருக்கேன், இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து 3 ஃப்ளேவர்ட் மில்க் பண்ண போகிறோம். ஒன்று பாதாம் மில்க், இன்னொன்று ரோஸ் மில்க் அண்ட் இன்னொன்று வந்து சாக்லேட் மில்க். ஸோ 3மே வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ நான் இதுக்கு வந்து இந்த மில்க்கு ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் திக்கு மில்க்கு ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கிக்கணும். அது எனி பிராண்ட் எனி இதுதான் ஓகே. நான் வந்து இன்றைக்கி ஆவி யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆனால் வந்து ஃபுல் க்ரீம் மில்க்கு தான் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணணும். அப்போ தான் இது வந்து நல்லா டேஸ்டியாக நல்லா திக்காக நல்லாயிருக்கும். ஓகே, இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பால் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு க்ளீன் வெசலில் போட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ரோஸ் மில்க் பண்ணலாம். இப்போது ஒரு பேக்கெட் மில்க்குக்கு நான் வந்து 3 கரண்டி சர்க்கரை யூஸ் பண்ணுறேன். இது டைரெக்டாக அப்படியே நீங்கள் இதில் போட்டுக்கலாம். அது 3 இல்லை 2 கரண்டி போதும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து ரோஸ் மிக்ஸ் எசன்ஸ் ஊற்ற போகிறோம். ரொம்ப ஊற்றக்கூடாது, ரொம்ப ரொம்ப ஒரு ட்ராப் அப்படி தான் ஊற்றணும். இது இல்லாட்டி ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து டாமினேட் ஆகிடும் அப்படியே அந்த கலர் ஃப்ளேவரு குடி. ஸோ பாருங்கள், கலரு சூப்பராக வந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப போடாதீங்க, அப்புறமா குடிக்கும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும், அப்புறமா குடிக்க முடியாது உங்களால். கலர் லைட்டாக இருந்தால் கூட குடிக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா அந்த ரோஸ் எசன்ஸ் நல்லா தெரியும். டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு சுகர் அப்புறமா எசன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரோஸ் மில்க் இப்போது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுவே உங்களுக்கு இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சு ஒரு 8 to 12 ஹவர்ஸ்க்கு அப்புறமா குடிச்சிங்கன்னா நல்லா சில்லுன்னு ஆஃப்டர்நூன் டைமில் நல்லாயிருக்கும். அப்படி இம்மிடியேட்டாக வேணும் குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுலேயே வந்து ஒரு 4-5 ஐஸ் க்யூப்ஸ் போட்டு நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ இப்போ ரோஸ் மில்க்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம வந்து பாதாம் பண்ணலாம். இப்போது நெக்ஸ்ட்டு பாதாம் வந்து நம்ம பண்ணலாம். பாதாம் மில்க்கும் அதே ப்ராசஸ் தான், பட் ஒரு சின்ன வேரியேஷன் அவ்வளோதான். இதுக்கும் அதே மாதிரி 2 கரண்டி சர்க்கரை, பாதாம் மில்க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணோன்னா ஏலக்காய் போடணும். ஒரு 2 ஏலக்காய் வந்து இந்த மாதிரி இது பண்ணி அதோட சீட்ஸ் மட்டும் ஏலக்காய் போடணும் பாதாம் மில்க்கு மட்டும். அப்போ தான் உங்களுக்கு அந்த இது நல்லா தெரியும். ஸோ ஏலக்காய் போடணும். எசன்ஸ்
கலர் பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு அப்படியே அந்த கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோதான், பாதாம் மில்க் ரெடி ஆயிடுச்சு, ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாக்லேட். சாக்லேட்டுக்கும் ஒரு கரண்டி, நான் பால் கம்மியாக இருக்கு அதனால ஒரு கரண்டி சர்க்கரை. அப்புறம் சாக்லேட் ட்ராப்ஸ் எசன்ஸ். இந்த மில்க் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 2 days வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கலாம். அதுக்கு மேலே குடிக்கக்கூடாது. அதாவது இன்றைக்கி பால் டேட் வரும் பார்த்திங்களா, அந்த பேக்கெட் யூஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் 2 days வச்சு தாராளமாக இது ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கலாம். எப்போவுமே ஒரே மில்க்கு கொடுத்தா கிட்ஸுக்கு போர் அடிச்சிடும். ஈவினிங் டைமில் பூஸ்ட்டு, காம்ப்ளைன் அதே மாதிரி கொடுத்தோன்னா அவங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி கொடுத்தீங்கன்னா அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்லா பிடிச்ச ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்கு நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு நம்ம கிட்ஸுக்கு கொடுக்கலாம். சம்மர் டைம் வேறு வருது. ஸோ வீட்லேயே நம்ம இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு ஃப்ளேவர்ட் மில்க் பண்ணி உங்கள் கிட்ஸுக்கு நீங்களும் கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. கடையிலெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க எந்த மில்க் யூஸ் பண்ணுறாங்க நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நம்மவே வீட்டில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பேக்கெட்டில் நல்ல எவ்வளோ ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கணுமோ அவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம பார்த்து நம்ம கிட்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ 8 hours ஆச்சு. 8 hours கழிச்சு இப்போது 3 பேருக்கு 3 ட்ரிங்க் வேணும்னு கேட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இது கொடுத்து அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். பாதாம் மில்க் அண்ட் ரோஸ் மில்கில் பார்த்திங்கன்னா சப்ஜா சீட்ஸு நீங்கள் ஒரு 2 tablespoon நல்ல ஒரு 1 hour சோக் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் குடிக்கும்போது ஆட் பண்ணி குடிக்கலாம். ஆனால் எங்கள் கிட்ஸுக்கு அது பிடிக்காது அந்த சப்ஜா சீட்ஸு, அதனால நான் கொடுக்கல. ஸோ பெரியவங்க நம்ம எடுத்துக்கும்போது சப்ஜா சீட்ஸு போட்டு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்லது. இதே நீங்கள் பாதாமில் நல்ல பாதாம் நல்லா துருவி அது நீங்கள் மேலே டெக்கரேட் பண்ணி அந்த மாதிரி கொடுக்கலாம். அதே மாதிரி ரோஸ் மில்கில் பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குல்ல, அதுவும் சில பேர் மேலே டெக்கரேட் பண்ணி அந்த மாதிரியும் போட்டு டெக்கரேட் பண்ணி குடிப்பாங்க. எனக்கு ஹாட் ஜீரா வாட்டர். ஓகே, குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எல்லாரும். என்னங்க என்ன விட்டு சொல்லுங்க. அப்படியா, சரி ஓகே. இந்தா எடுத்துக்கோ சாக்லேட். கிளாஸ் பத்திரம், கீழே போடக்கூடாது சொல்லிட்டேன். ரொம்ப வெயிட். அந்த கிளாஸ் தூக்காச்சு நீ நல்லா சாப்பிடணும். எப்படி இருக்கா விஜய்? டேஸ்ட்டு கூட சூப்பராக இருக்குங்க. சூப்பர். எல்லாமே நல்லா சக்கரை நல்லா டைல்யூட் ஆயிருக்கு ரோஸ் மில்கோட எசன்ஸில். ஐயோ, சிம்பிளி அமேசிங்காக சொல்லுங்கள். தேங்க்யூ. ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோவை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க. உங்களை அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். சச்சா, பாய்.